அன்னைக்கு எந்த வார்த்தை தேவையோ அதை யாரை கொண்டாவது ஆண்டவர் பேச வைப்பார். யாரா இருந்தாலும் ஆண்டவரால கழுதைய வச்சு கூட பேச முடியும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லியிருக்கு. சோ இப்போ நம்ம எல்லாரும் டிசம்பர் வந்தோடனே கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் செட் பண்ணியிருப்போம். சில பேர் வீட்ல கிறிஸ்மஸ எதிர்நோக்கி நம்ம காத்துட்டு இருப்போம். ஆண்டவர் வந்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு நிறைய நோக்கம் உண்டு. அதுல ஒரு நோக்கத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். எல்லாரும் பார்த்திருப்போம் அந்த போஸ்டர்ல சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது விடுதலை. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தது நோக்கம் வந்து விடுதலை கொடுக்கிறதாவும் இருந்துச்சு. இத நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே தியானிக்கலாம். ஆதியாகமத்துல இருந்து தியானிக்கலாம். என் வாழ்க்கையில இந்த செய்தி நிறைய என்னைய இம்பாக்ட் பண்ணுச்சு. நான் இத தியானிக்கும்போது, ஒவ்வொரு தடவையும் நான் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல நான் உட்கார்ந்து அழுது ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன். இந்த பாடு எனக்கு எதுக்குப்பா? இதுக்கு மேல என்னால முடியல. இத என்னை விட்டு நீக்கி போடுங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, ஆண்டவர் எனக்கு ஒரு மெசேஜ குடுப்பாரு. அந்த மெசேஜ் எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். என் வாழ்க்கைக்கும் சரி, மத்தவங்களுக்கும் அது ஒரு ஒரு நிச்சயமா ஒரு அற்புதத்த செய்யக்கூடிய, விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். நிச்சயமா இது நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா, அதுக்கு நான் குடுத்த ப வ அ வலி, வேதனை அத பெற்றெடுக்கிறதுக்கு நான் குடுத்த வேதனை வந்து ஜாஸ்தி. சோ நான் விசுவாசிக்கிறேன். அ ஆண்டவர் இந்த உலகத்த சிருஷ்டிக்கும்போது, ஒவ்வொரு கிரியேஷனா அழகா சிருஷ்டிச்சு வராரு. லாஸ்ட்ல மனுஷன 6ஆம் நாள்ல படைக்கிறாரு. படைச்சு, ஏதேன் தோட்டத்துல அ நல்லா ஜாலியா இருங்க. அதாவது ஃப்ரீயா இருங்க. என் கூட உறவாடிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எல்லாம் கரெக்ட் தான். அங்க 2 மரத்தையும் வைக்கிறாரு ஆண்டவர். தோட்டத்துக்கு நடுவுல இருந்துச்சு அந்த மரம். அதாவது சென்டர் ஆஃப் த கார்டன். அது வந்து நடுவுல அட்ராக்ஷனா ஈர்க்கக்கூடியதா, எப்படி சுத்தி வந்தாலும் நடுவுல வந்து அது பார்க்கக்கூடியதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆண்டவர் இதுல முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அதுக்கு ஒரு வேலிய போட்டு வைக்கல. வச்சாராங்க? அந்த நன்மை, தீமை அறியத்தக்க கனிக்கும், ஜீவ விருட்சத்துக்கும் வேலி போட்டு வச்சிருந்தாரான்னு கேட்டா, நிச்சயமா இல்ல. வேதம் அப்படி நமக்கு சொல்லல. ஒருவேளை வேலி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க போய் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க ஆதாம், ஏவாள். இல்ல, "ஏன் ஆண்டவரே? எதுக்காக அந்த மரத்த நீங்க வைக்கணும் அங்க? வைக்காமலே இருந்திருக்கலாம்ல. ஆதாம், ஏவாள் கூட நீங்க உருவாக்குன கிரியேஷன். நீங்களே அப்படியே ஜாலியா இருந்திருக்கலாம்லப்பா. ஏன்ப்பா அந்த ட்ரீய வச்சீங்க? அந்த மரத்த ஏன் வச்சீங்க? அத ஏன் அந்த பார்வைக்கு இன்பமும், புசிப்புக்கு ஏற்றதுமா அந்த ஒரு அழகான ஒரு மரத்த ஏன் அந்த கனியோட வச்சிருக்கீங்க? அது கனி இல்லாமலாவது வச்சிருந்திருக்கலாம். அந்த மரத்த வச்சுட்டுல்ல. இந்த கனியோட வச்சிருக்காங்க. ஒரு வேலி இல்லாம வச்சிருக்கீங்க. ஏன் ஏசப்பா இதெல்லாம்? அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சப்போ, ஆ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் வந்து இப்படிதான் நீ இருக்கணும். எ அதாவது கொடுங்கோல் ஆட்சி மாரி பண்ண மாட்டார். ஆண்டவர் வந்து கட்டுப்படுத்தி வைக்கிற தேவன் இல்ல. நமக்கு ஒரு சாய்ஸ குடுக்குறார். தெரிந்து கொள்ளக்கூடிய சுதந்திரத்த நம்மளுக்கு கொடுக்கார். அதாவது அது இருக்கும். ஆனாலும் நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அதுதாங்க சுதந்திரம். இப்படிதான் நான் ராஜாக்கள் கூட பார்க்கிறோம் அப்படின்னா, இப்ப இருக்க காலத்துல நம்ம என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்ற அளவுக்கு இன்வால்வ் ஆகுறாங்க. இந்த உலகத்துல இருக்கிற ராஜாக்களே, தேசத்த ஆள்றவங்களே இப்படி இருந்தாங்க அப்படின்னா, அவர் தான் எல்லாத்தையும் படைச்சவர். அவரு பண்ணலாம்ல. நீ வந்து அந்த மரமே இல்லாம ஆக்கியிருக்கலாம். இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கலாம். அவன் கண்ணுக்கு மறைச்சு வச்சிருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து ஒரு ரூல் போடுறாரு. ஆனாலும் அத மீறுறாமா இல்லையா அப்படின்னு பார்க்கிறதுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணி இப்போ அப்படித்தானே இருக்குல்ல. நம்ம கையில நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் Zoom கால்ல ஃபோனு. அதுல எல்லாமே இருக்கு. கிட்டத்தட்ட நன்மை, தீமை அறியத்தக்க கனி மாரிதான். சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, YouTube இருக்கு, Instagram இருக்கு, Facebook இருக்கு. அதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஸோ கரெக்ட்டா நம்ம எத சூஸ் பண்றோம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சுதந்திரத்த ஆண்டவர் நமக்கு குடுத்தாரு. உலகம் உருவாகும் போதே இந்த சுதந்திரத்தோட தான் நம்மள படைச்சாரு. தேர்ந்தெடுக்கும் உரிமைய நமக்கு ஆண்டவர் குடுத்திருக்காரு. நம்ம அவரோட கையின் கிரியையா இருந்தா கூட, நம்ம எத சூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கிறதுக்கு ஆர்வமா இருந்தாராம். நமக்கு தெரியும் ஆதாம், ஏவாள் வந்து எல்லா அனிமல்ஸையும் ஆண்டவர் உருவாக்கிட்டாரு. அதுக்கு என்ன பேர் வைப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தாராம் ஆர்வமா. எப்படி நம்ம குழந்தைங்க கிட்ட ஏதாவது புதுசா ஒரு விளையாடுறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டியோ, ஒரு டாய்ஸோ குடுத்துட்டு நம்ம பார்ப்போம்ல, என்ன பண்றான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம போய் ஒரே நிமிஷத்துல அத முடிச்சுருவோம். ஆனா நம்ம அத பண்ண மாட்டோம். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஆர்வமா பார்ப்போம்ல. அதே மாரி எவ்ளோ அன்பான ஆண்டவர்ல. இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு இந்த உலகம். அதுக்கப்புறம் ஆதாம், ஏவாள் பாவம் செஞ்சதுக்கு அப்புறமா ஆண்டவருக்கும், மனுஷனுக்கும் ஒரு பெரிய பிளவு உண்டாயிடுச்சு. இதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்பப்போ ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் வழியா பேசிட்டு இருக்காரு. ஆனா ஆண்டவர் மனசுக்குள்ள ஒரு ஆர்வம். எல்லாருமே என் பிள்ளைங்க தானே இந்த உலகத்துல.
எடுத்துட்டு இருக்கவனும் சரி, யூதர்கள் மாத்திரம் இல்ல. எல்லாருமே என்னோட பிள்ளைங்க. நான் அவங்க கூட இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு வகையில அவங்க கூட இன்டராக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு, அப்பப்போ ஒரு தீர்க்கதரிசிகள கொண்டு வந்தாரு. இப்படியே போயிட்டு இருந்தப்போ, ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் மக்கள தனக்கென எடுத்துக்கிறாரு. அவங்களுக்கு வந்து பிரதான கட்டளைகள் குடுக்குறாரு. நமக்கு தெரியும்ல 10 பிரதான கட்டளைகள குடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம 618 கட்டளைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த எழுதி குடுக்குறாருல்ல மோசே. அதுல வந்து 618 கட்டளைகள் இருந்துச்சாம். சோ இத்தன கட்டளைகள், ரூல்ஸ். இத பண்ணக்கூடாது, இத பண்ணு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கும் நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு நெறைய ரூல்ஸ் இருக்கும். நம்ம சபைகள்ல சில ரூல்ஸ் இருக்கும். நம்ம சுத்தி இருக்க ஊர்ல சில ரூல்ஸ் இருக்கும். சமுதாயத்துல ஒரு ரூல்ஸ் இருக்கும். ரு ஆ இந்த மாதிரி விதிமுறைகள் நெறைய டைம்ல நல்லதுக்கு தான். ஆனா, அந்த விதிமுறைகள் எதுக்காக அப்படிங்கிறது மறந்து போயிரும். காலப்போக்குல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மோசேயோட அ அந்த இது எல்லாத்தையும் பின்பற்றி வராங்க. எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஏதோ ஒண்ணு அந்த விதிமுறை அதிலிருந்து விலகக்கூடாது அப்படின்னு சொல்லி பரிசேயர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. அ ஆண்டவர் வந்து புதிய ஏற்பாட்டுல அதுல சில இடத்துல ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. "உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக" அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? காச குடுத்து ஒதுக்கி வச்சுர்றீங்க. கனம் பண்ணிட்டேன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட விதிமுறைகள நீங்க மாத்திக்கிறீங்க. வசதிக்கு ஏத்த மாரி மாத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரும் மனுஷனும் இடைப்படுறதுக்காக பலி அப்படின்றத கொண்டு வராரு. அதாவது ஒரு ஆடையோ, மாடையோ, புறா குஞ்சு அது மாதிரி சர்டன் இது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பலிய கொண்டு வராரு. ஆ இது எல்லாம் பண்ணி என்கிட்ட நீங்க வருவீங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு விதிமுறைகள கொண்டு வராரு. ஆனா அதுவும் ஃபெயிலியர் ஆகுதுல்ல. ஃபெயிலியர்ன்னு சொல்ல முடியாது. எல்லாராலயும் இப்போ ரோட்ல இருக்க ஒரு பிச்சைக்காரன் இருக்கான்னு வைங்களேன். ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அவங்களால பலியிட முடியுமா? புறா குஞ்சு ஆண்டவர் பிறந்தப்போ புறா குஞ்சு எடுத்துட்டு போனாங்க. மரியாளும், யோசேப்பும் அப்படின்னு எல்லாம் பார்க்கிறோம். அது கூட குடுக்க முடியாத சில குடும்பங்கள் இருக்கலாம்ல. குஷ்டரோகிகள் இருக்காங்க. அவங்களால ஆண்டவர் சமூகத்துல வர முடியாதுல்ல. இந்த ரூல் வந்து ஒரு பரிபூர்ணப்பட்டதா இல்ல. ஆண்டவர் உருவாக்குன நியாயப்பிரமாணம் பரிபூர்ணப்பட்டதா இல்ல. இப்போ நியாயப்பிரமாணமே வந்து நம்மள அழுத்திட்டு இருக்குது. அதுல இருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேண்டி இருக்குது. பரிசேயர்கள்லாம் அத அவங்களுக்கு ஏத்த மாரி போதிக்கிறாங்க. மார்க்ல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, படிச்சீங்கன்னா, நெறைய விஷயம் அதுல இருக்கும். மனைவிய வந்து விவாகரத்து பண்ணணும் அப்டின்னா, தழுதற் சீட்ட குடுத்தா போதும். இப்போ இஸ்லாமியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தலாக்ன்னு சொன்னா போதும். இப்போ டிவோர்ஸ் குடுத்தா போதும். அந்த மாரி ஒரு ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றப்ப, ஆண்டவர் சொல்றாரு, எப்போதுமே புருஷனும் மனைவியும் ஒரே மாம்சமா இருப்பாங்க. தன் தாயும் தகப்பனையும் விட்டு பிரிந்து, புருஷனோட இணைஞ்சிருக்கணும். அவங்க நடுவுல அவங்கள யாரும் பிரிக்கக்கூடாது. அவங்க இருவரும் ஒரே மாம்சமா இருக்கணும். அப்படின்னு தான் நான் இந்த ரூல்ஸ போட்டேன். அது எப்படி தள்ளுதற் சீட்டு குடுத்து நீ தள்ளி வைக்கலாம் அப்படின்னு நீ மாத்துவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சோ எல்லா ரூல்ஸுமே வேற வேற மாரி ஆயிடுது. இன்னைக்கும் நமக்கு வந்து நம்ம ஒரு சில கிறிஸ்தவத்திலே எடுத்துக்கலாமே. சில ரூல்ஸ் வந்து நம்ம ஆண்டவர் கிட்ட நெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட ரூல்ஸ், விதிமுறைகள். ஆனா அதுவே நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல ஒரு பிளவை ஏற்படுத்துறது அமையுது. இந்த நேரத்துல தான் இப்பதான் கிறிஸ்துமஸ் மெசேஜ் வருது. இந்த நேரத்துல தான் ஆண்டவர் வராரு. எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக இறங்கி வராரு. வரம்போது அவர் வந்து சுதந்திரத்த கொடுக்கறதுக்காக வராரு. இந்த ரூல்ஸ் வந்து ஃபுல்லா அந்த ரூல்ஸே கிடையாது. ஆண்டவர் நெனச்சா ஒண்ணு பண்ணியிருக்கலாம்ல. ரூல்ஸே கிடையாது. இந்த பலின்ற ரூல்ஸே எடுத்துட்டேன் நான். பாவம் பண்ணிட்டியா? வந்துரு. நான் மன்னிச்சுட்டேன். போ அப்படின்னு சொல்லல. அந்த ரூல் படியே வராரு. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கு. அத நிறைவேற்ற வந்தாரு. நியாயப்பிரமாணத்த நிறைவேற்றுறதுக்காக ஆண்டவர் வராரு. இந்த ரூல்ஸ நிறைவேற்றுறதுக்காக ஆண்டவர் வராரு. மனுஷனா பிறக்கறாரு. நம்ம எல்லாருக்கும் விடுதலை குடுக்குறாரு. சுதந்திரத்த கொடுக்கிறாரு. ஆ இதுக்காக ஆண்டவர் ஒரு நிமிஷம் கண்ண மூடி ஸ்தோத்திரம் சொல்லலாமா? அப்பா எங்களுக்கு விடுதலை குடுத்தீங்களே அதுக்காக நன்றி அப்பா. இந்த நியாயப்பிரமாணங்கிற ரூல் படி ஒருவேளை நாங்க உள்ள வர முடியாதுப்பா. அது உங்களுக்கு தெரியும். நீங்க எங்கள பார்த்து பரிதபிச்சீங்க. எங்களுக்காக இறங்கி இந்த உலகத்துக்கு வந்தீங்க. அதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி ஆண்டவர ஒரு நிமிஷம் நம்ம மனசுக்குள்ள துதிச்சுக்கலாம். ஆ சரி. இப்போ ஆண்டவர் நமக்கு சுதந்திரத்த குடுத்துட்டாரு. ஆமாவா? இல்லையாங்க? குடுத்துட்டார்ல. நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை கொடுத்தாரு. எப்போதும் அப்பா, பிதாவ நம்ம கூப்பிடலாம். ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றோம். இப்ப Zoomல ஜெபம் பண்றோம். முன்னாடி வந்து யாவே, அடோனாய் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நோட்ல யாவே அப்படின்னு எழுதிட்டோம். ஆண்டவரோட நாமத்த எழுதிட்டோம்னா, அந்த பெண்ண உடைச்சு போட்டுட்டு குளிச்சுட்டு வந்துரணுமா.
ஏன்னா அவ்ளோ மகா பரிசுத்தம் உள்ள நாமமா. அந்த அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குல்ல, அது உள்ள பிரவேசிக்கிறதுக்கு அவ்ளோ ரூல்ஸ் இருக்கு. நீ அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லிட்டு. இப்ப நம்ம சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றோம்? குளிக்காம முகத்த கழுவிட்டு ஓடி போய் ஆண்டவர துதிக்கிறோமே! இது ஒரு விடுதலைன்னு தானே நமக்கு. ஆண்டவர் கிட்ட நெருங்குறதுக்காக எவ்ளோ ரூல்ஸ் ஆண்டவர் தளர்த்திருக்கார்ல. எ ஆன ஆ இதுதான் வந்து ஆண்டவர் குடுத்திருக்க உண்மையான ஃப்ரீடம். உண்மையான சுதந்திரம். சரி, இப்போ நம்ம உலக பிரகாரமான சுதந்திரத்துக்கு வரலாம். நம்ம நெறைய விஷயத்த தியானிக்க போறோம். முக்கியமான பாயிண்ட்ட மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இவ்ளோ நேரம் நம்ம பார்த்தது என்ன அப்டின்னா, நெறைய ரூல்ஸ் இருந்துச்சு. நியாயப்பிரமாணம் இருந்துச்சு. அதோட நிறைவேறுதலா ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தாரு. அதிலிருந்து விடுதலை கொடுத்திருக்காரு. அதுக்காக நியாயப்பிரமாணத்த நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்டின்லாம் நம்ம நெனைக்க முடியாது. நியாயப்பிரமாணத்த விட ஆண்டவர் உருவாக்குன அன்பின் பிரமாணம் கஷ்டங்க. நம்ம நினைக்கிறோம் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நியாயப்பிரமாணத்துல சொல்லியிருக்கு. அ ஒரு ஒரு ஸ்திரியோட விபச்சாரம் பண்ணா கல்லெறியப்படணும் அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்லியிருக்கு. சோ தப்பு பண்ணா தண்டனை. இதான் நியாயப்பிரமாணம். ஆனா ஆண்டவரோட அன்பின் பிரமாணம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்லி. நம்ம மனசு தாங்க நமக்கு நியாயப்பிரமாணம் ஆண்டவர் குடுத்திருக்காரு. மனசார ஒரு விஷயத்த நம்ம தப்பா நினைச்சுட்டா கூட அதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்கணும். அப்படி ஒரு பிரமாணம். ஆனா இது ரொம்ப ஒரு விடுதலை பிரமாணம் அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்குது. ஒரு அன்பின் பிரமாணத்த ஆண்டவர் நமக்கு குடுத்து, ஒரு நல்ல விடுதலை குடுத்திருக்காரு. இது ஒரு வகையான சுதந்திரம். இப்போ நம்ம உலக பிரகாரமான சுதந்திரத்துக்கு வரலாம். இந்த உலகத்துல சுதந்திரம்னா என்னது? இப்ப நெறைய பேர் அத பத்தி பேச ஆரம்பிச்சுட்டோம். ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லிட்டு, பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி, வுமன் எம்பவர்மென்ட் அப்படின்னு சொல்றோம். நெறைய லேடீஸ் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டோம். முன்னாடிலாம் அ எல்லா காசும் நம்ம ஜென்ட்ஸ் கிட்ட எதிர்பார்த்து இருக்கிறதுனால, அவங்க பண்றதெல்லாம் தாங்கிக்க வேண்டி இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாறி படிச்சுட்டு சூழ்நிலை எல்லாம் மாறுது. இப்போ வந்து உலகம் வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கு. என்ன பண்ணணும்னு தெரியல உலகத்துல இருக்கவங்களுக்கு. இப்போ லேடீஸ்லாம் கொஞ்சம் எப்படி மைண்ட் செட் மாறுதுன்னா, "நீ வந்து இவ்ளோ நாள் என்னைய அடிமையா வச்சுக்கிட்டல்ல, இப்போ நான் என்னென்ன பண்றேன்னு பாரு." அப்படின்ற மாரி ஒரு சில கேட்டகரி போயிட்டு இருக்காங்க. ஒரு சில பேரு பசங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கனோனே, கூட கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் என்ன நான் இப்ப ஃப்ரீயா இருப்பேன். நான் இப்படி பண்ணுவேன். நான் சமைக்க மாட்டேன். நீ நீ சமைச்சேன்னா நான் பாத்திரம் கழுவணும். நான் பாத்திரம் கழுவினா நீ சமைச்சணும். அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸ் போட்டு நம்ம வீட்ல வாழ ஆரம்பிக்கிறாங்க. இது நல்லதா, கெட்டதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு அன்பு இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லது. அன்பு இல்லாம இருக்கிற ரூல்ஸ் வந்து நியாயப்பிரமாணம் எப்படி முழுமையடையாமல் போயிற்றோ, அதே மாதிரி அன்பு இல்லாத எந்த ரூல்ஸுமே முழுமை அடையாது. ஸோ இதுக்கப்புறம் உலகம் எப்படி போகும்? விடுதலை குறித்ததா எப்படி இருக்கும்? இப்ப எல்லா விஷயமே நார்மலைஸ் ஆயிட்டு. அதாவது ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ண தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம். பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆ அப்படின்னு போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி ஆகும்னா, யார் வேணாலும் யார் கூட வேணாலும் இருந்துக்கலாம். அப்படின்ற மாதிரி அதையும் நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இப்படிதான் சுதந்திரம். உலக பிரகாரமான சுதந்திரம் அப்படின்னு சொல்றது உண்மையான சுதந்திரம் கிடையாது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு ஆ நான் இப்போ ஒருத்தர் வந்து போறாரு. எங்கேயோ வெளிய போறாரு. போகும்போது அவர கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே இல்ல. இப்போ வந்து தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, அது அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் மாரி தெரியுது. அப்பா ஜாலி. எனக்கு என் இஷ்டப்படி நான் பண்ணலாம். அப்படின்னு சொல்லி தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அது ரொம்ப அந்த ஃபீல் பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அடிக்கடி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்? அதுலருந்து விடுதலை பெற முடியல. இப்போ அவர்கிட்ட காசு இல்ல. ஆனா கடன் வாங்கி குடிக்கிறாரு. இல்ல ஏதோ வேலை செய்ய வேண்டியிருக்கு முக்கியமான வேலை. அத மறந்து குடிக்கிறாரு. இப்போ அது உண்மையான சுதந்திரமாங்க? அவர் மாட்டிக்கிட்டெல்லாம் செஞ்சுட்டாரு. இது ஒரு கட்டாச்சே! இது சுதந்திரம் இல்லையே! இதே மாரி தான் உலகத்துல நம்ம எக்ஸஸா போற நம்மளோட தகுதிக்கு மீறின எந்த சுதந்திரமும் உண்மையான சுதந்திரம் கிடையாது. நம்ம கிறிஸ்டியானிட்டில நெறைய ரூல்ஸ் இருக்கு. இப்போ யங் ஜெனரேஷனுக்கு அடுத்து வர பிள்ளைங்க கிட்ட நம்ம நெறைய சொல்லுவோம். "நீ இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இங்க போக்கூடாது" அப்படின்னு ஒருவேள பிள்ளைங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா கவனிங்க. அம்மா, அப்பா இப்படி சொல்றப்போ, உங்கள ஏதோ ஒரு கட்டுப்படுத்தி வைக்கிற மாரியோ, ஒரு சுதந்திரம் இல்லாத சூழ்நிலையில நீங்க இருக்கிற மாரி இருக்கலாம். ஆனா, அந்த ரூல்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் நீங்க சுதந்திரமா இருக்கீங்க. அப்படி ஒரு ரூல் இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை எப்படி ஆகும்னு நமக்கு தெரியும்ல. இந்த கெட்ட குமாரன் கதை நமக்கு தெரியும்.
கொஞ்ச நாள் கழிச்சு அது நம்மள அடிமைப்படுத்த ஆரம்பிச்சு. சோ ரூல்ஸ் நல்லது. அது அன்போட இருக்கணும். நான் இப்ப பிள்ளைங்களுக்கு சொல்றது என்ன அப்டின்னா, அம்மா, அப்பா சொல்ற ரூல்ஸ் நல்லது. உங்கள சுற்றி இருக்க சூழ்நிலையில, உங்க சபையில போடப்படுகிற விதிமுறைகள் நல்லது. அது நல்ல விஷயத்துக்கு உங்கள வழி நடத்தும். அதோட அன்ப புரிஞ்சுக்கோங்க. அதுக்குள்ள இருக்க அன்ப புரிஞ்சுகிட்டு, அத நம்ம ஃபாலோ பண்ணணும். அது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்கும். நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், நம்ம ஒரு பொறுப்பா இருக்கோம்னு வைங்களேன். இப்ப ஜெனிதா அப்டின்னா, என்னைய 17 வயசுல சென்னையில ஹாஸ்டல்ல அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன் அப்டின்னா, அ அது பேரு சுதந்திரம் கிடையாது. ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து படிச்சுருவேன்ம்மா, நான் இதெல்லாம் முடிச்சுருவேன். எங்க அம்மா என்னைய நம்புனாங்க, அன்பு வச்சாங்க. அதனால தனியா விட்டாங்க. அதே மாதிரி உங்களையும் தனியா உங்க பேரண்ட்ஸ் சுதந்திரமா விடணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும். இவள பத்தி எனக்கு பிரச்சனையே இல்ல. அவ வாழ்க்கைய அவ பார்த்துக்கலாம் அப்டின்னு சொல்லி ஒரு பொறுப்பு இருக்கும்போது ஒரு சுதந்திரம் கிடைக்கும். சுதந்திரம்ன்றது கை கழுவி விடுறது கிடையாது. உங்களுக்காக ஒரு பொறுப்பு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி குடுக்குறது. பேசுறது கேக்குதா? கேக்குதா? இப்ப அக்கா பிரேக் ஆகுதுக்கா. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுக்கா. ஓகே. சாரி, எனக்கு ஒரு கால் வந்ததுனால கட் ஆயிடுச்சு. சோ நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிறது பேரு தான் சுதந்திரம். இது வந்து பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன். பெற்றோர்களுக்கு நான் சொல்றேன். நம்ம சில நேரத்துல பிள்ளைங்கள நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்னு நெனச்சுக்கிறோம். இல்ல? ரொம்ப அழுத்தி பிடிக்கிறோம். ஆண்டவர் அப்படி நம்மள பிடிச்சிருந்தாருன்னா, நம்ம ஒருத்தர் கூட ஆண்டவர் பக்கத்துல போக முடியாது. அவர் வந்து இறங்கிட்டாருங்க. அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மள புரிஞ்சுகிட்டாரு. என் பிள்ளைங்க என்கிட்ட ஏறி வர முடியல. பாவம் அவங்க. நெறைய ரூல்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இறங்கி வந்து அன்பால தான் அந்த நியாயப்பிரமாணத்த நிறைவேற்றினார். அதே மாரி பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, உங்க பிள்ளைங்க கோ த்ரூ பண்ற சிச்சுவேஷன் உங்களுக்கு கிடையாது. நிச்சயமா நமக்கு கிடையாது. நமக்கு வந்து 3 வயசுலயே ஃபோன நம்ம டச் பண்ணதில்ல. நமக்கு இருந்த சூழ்நிலை வேற, இவங்க போற சூழ்நிலை வேற. இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வேற, இவங்களுக்கு இருக்கிற பிரஷர் வேற. நம்ம சாப்பிடுற சாப்பாடு வேற, இவங்க சாப்பிடுற சாப்பாடு வேற. அவங்கள புரிஞ்சுகிட்டு, அவங்களுக்காக நம்ம தெரப்புல நிக்கணும். ஆண்டவர் எப்படி நமக்காக பலியானாரோ, அதே மாதிரி நம்ம இந்த ரூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, நீ இப்படிதான் இருக்கணும், இததான் பண்ணணும் அப்படின்னா, உங்க பிள்ளைங்களோட ஆத்மாவ நீங்க இழந்து போயிருவீங்க. ஏன்னா அவங்களால முடியாது. நம்ம இறங்கி அவங்களுக்காக வந்து ஒரு சில விஷயங்கள நம்ம பண்ணும்போது தான், நிச்சயமா ஒரு சுதந்திரம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்த சுதந்திரத்துல ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கும், ஒரு அன்பு இருக்கும். எப்படி நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம ஓடி வந்துட்டோம்ல. ஆண்டவர் வந்து மனுஷனா இந்த உலகத்துக்கு வந்தாரு. நம்ம ஓடி வந்துட்டோம்ல அவர்கிட்ட. அவர் சில விஷயங்கள பரிபூரணப்படுத்தினாரு. இப்பவும் அந்த ரூல்ஸ் இருந்துச்சுன்னா, நம்மளால அவர்கிட்ட போயிருக்க முடியாது. ஆனா, நம்ம இப்போ ஆண்டவர் உயர்த்தப்படும்போது அநேகர் அவர பிடிச்சு கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது. இன்னைக்கும் நெறைய பேர் ஆண்டவர பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவர் இறங்கிட்டாரு. இறங்கி வந்து பலியானார். அதே மாரி நம்ம பேரண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் நம்ம பிள்ளைங்களுக்காக இறங்கி வரணுங்க. சுதந்திரம் நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். சுதந்திரம் வந்து நம்ம மத்தவங்க குடுக்குறது. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என் ஒய்ஃப எவ்ளோ சுதந்திரமா நம்ம வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம நெனைக்கிறோம். ஆனா அது உண்மை கிடையாது. சுதந்திரம் ஆண்டவர் அவங்களுக்கு குடுத்தது. நம்ம அத ஸ்பாயில் பண்ணாம இருந்தாலே போதும். நெறைய கணவன், மனைவி, மாமியார், மருமகள் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல எல்லாத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தரே வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. மத்தவங்கள வாழ விடுறதே கிடையாது. எப்படின்னா, "நீ இப்படிதான் இருக்கணும்." நான் சின்ன வயசுல இவ்ளோ பிரச்சனைகள அனுபவிச்சேன். நான் இதுலலாம் அடி வாங்குனேன். ஆ என்னைய ஒரு சில பேர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நான் உன்னைய கண்ட்ரோல் பண்றேன். நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சந்தோஷமும் போயிருது, அவங்க சந்தோஷமும் போயிருது. வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாம ஆண்டவர் நமக்காக சிலுவையில கொடுத்த சுதந்திரத்த நம்ம நெறைய பேருக்கு தடுத்துட்டு இருக்கோங்க. இது நான் பர்சனலா என்னோட சின்ன சாட்சிய நான் சொல்றேன். போன போன வாரம் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் இங்க இல்ல தாய்லாந்து போயிருந்தோம். போயிட்டு வந்துட்டு அ நான் வந்துட்டேன் முன்னாடி. குழந்தைங்கள் விட்டுட்டு போயிருந்ததுனால நான் சீக்கிரமா வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து 1 வாரம் தாய்லாந்துல இருந்தாரு.
விட்டுட்டு வரும்போது அவர் அங்க இருக்காரு அப்படி நான் விட்டுட்டு வரேன். அப்ப எனக்கு வந்து அவ்ளோ ஒரு மனசுக்குள்ள ஒரு கசப்பு, ஒரு வேதனை. அ ஏன் அவரும் நம்ம கூட வந்திருக்கலாம்ல. அவரு ஏன் நான் நான் அலோ பண்ணணும்ல அவர் போறதுக்கு. அவரா என்ன போறது? எல்லா ஒய்ஃப் சொல்றது தானே ஹஸ்பண்ட் கேக்குறாங்க. நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம்? நம்ம மட்டும் ஏன் அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷன்க்குள்ள நான் கடந்து போனேன். அத என்னால அதுலருந்து வெளிய வரவே முடியல. நான் இப்ப ஃபோன் பண்ணி நான் இப்பவே வர சொல்லணும். அந்த மாதிரி நான் நெனச்சுட்டு இருந்தேன். அப்பதான் ஆண்டவர் வந்து இந்த செய்தி மூலமா என்கிட்ட நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். பண்றது கரெக்ட்டா தப்பாப்பா? நான் பண்றது கரெக்ட் தானே? அவர் எப்படி தனியா போலாம்? அப்படின்ற மாரி நான் கேட்டப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, "உனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் மேல. அவரு பொறுப்பா தான் இருக்காரு. போயிட்டு வரதுல என்ன தப்பு?" அப்படின்னு சொல்லி. இது வந்து அவர் அலோ பண்றது அதனால நான் சொல்லல. நெறைய டைம்ல நம்ம அ நம்ம ஒரு சில விஷயத்துல அடி வாங்கியிருப்போம். அத மத்தவங்க மேல காட்டுவோம். என்னோட மாமி என்னைய கொடுமைப்படுத்துனாங்க. என் கணவர் என்னைய கொடுமைப்படுத்துனாரு. அதனால நான் வந்து இப்படிதான் வாழணும்ன்றத கத்துக்கிட்டேன். அதனால என் பிள்ளைங்கள நான் இழுத்து வைக்கேன். சில மாமியார்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, மருமகளோட வாழ்க்கை, மகனோட வாழ்க்கையும் சேர்ந்து வாழ்ந்துறாங்க. அந்த சுதந்திரம்ன்றது குடுக்க கூடாது. இப்படிதான் இருக்கணும். இது என்னோட வீடு, என்னோட இது. அது அவங்க வாழ்க்கை தானே! அவங்க வாழ்க்கைய நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இங்க இப்படி பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும். எனக்கு தெரியாம காசு செலவு பண்ணக்கூடாது. என் வீட்ல இந்த சாப்பாடு தான் இருக்கணும். அந்த மாரி நம்ம நெருக்கி பிடிக்கிறதுனால நான் சொல்றேன், கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ்ல நீங்க ஏமாற்றம் அடைந்து, தோல்வி அடைஞ்சு தான் போவீங்க. ஏன்னா ஆண்டவரே வந்து இறங்கி வந்து அன்புனால தான் உறவுகள சரி செஞ்சாரு. விட்டுருங்க. அவங்க வாழ்க்கைய அவங்கவங்க வாழட்டும். நம்ம சுதந்திரம் குடுத்துறலாம். நம்ம உண்மையா இருக்கலாம். நம்ம மற்றவங்கள நம்பலாம். மற்றவங்க மேல அன்பு செலுத்தலாம். மற்றவங்களுக்காக திறப்புல நிக்கலாம். இதுதான் ஆண்டவர் நமக்கு குடுத்த கடமை. மத்தவங்க வாழ்க்கைய சேர்த்து நம்ம வாழ்றதுக்கு, மத்தவங்கள இழுத்து அவங்களோட சுதந்திரத்த, நிம்மதிய பறிக்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாதுங்க. அது வந்து ஆண்டவர் சமூகத்துல அது ஒரு பெரிய சோ நம்ம இப்ப நான் சொல்ல வர்றது நெறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். நான் அது விஷயம் நான் சொல்லியிருக்கேன். ஆண்டவர் நமக்காக சுதந்திரத்த கொடுத்து நமக்கான விடுதலை வாங்கி நமக்காக இருந்து நியாயப்பிரமாண கட்டுகள்ல இருந்து நமக்கு விடுதலை கொடுத்தார். பாவத்துல இருந்து நமக்கு விடுதலை கொடுத்தாரு. சோ அதுக்காக ஆண்டவரை நம்ம ஸ்தோத்தரிச்சிருக்கோம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, உலகத்துல இருக்க சுதந்திரம் வேற. ஆண்டவர் கொடுத்திருக்க சுதந்திரம் வேற. சோ அத நம்ம கரெக்ட்டா அனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். நம்ம யாரோட சுதந்திரத்தையாவது நம்ம தடையா பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, அத விட்டுறணும். அவங்களோட வாழ்க்கைய அவங்க வாழ விடணும். இது 3 விஷயம் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். ஒரு வசனத்த நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6:12. இந்த உலக பிரகாரமான சுதந்திரத்திற்கும் ஆவிக்குரிய சுதந்திரத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். 1 கொரிந்தியர் 6:12 சொல்லியிருக்கு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் ஒன்றிற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்கு. இது நான் சொன்னதுதான். அந்த உலக பிரகாரமான சுதந்திரம்னு சொல்றோம்ல. இப்ப நான் சம்பாதிக்கிறேன். என்னால எல்லாமே பண்ண முடியும். எங்க வேணா முடியும். எத வேணா எப்படி வேணா ட்ரெஸ் பண்ண முடியும். ஆனா அது எனக்கு தகுதியா அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கணும். அதே மாரிதான். எத வேணாலும் குடிக்கலாம் அப்படின்னு இருக்கோம்னு வைங்களேன். இப்ப நம்ம வீட்ட விட்டு வெளிய எங்கேயோ வேலைக்கோ எங்கேயோ போறோம்னா, நம்ம எல்லாமே பண்ணலாம். நம்ம கையில காசு இருக்கும். ஆனா அது நமக்கு தகுதியா? அப்படின்னு கரெக்ட்டா சாய்ஸ் எடுக்கிறோம் பாத்தீங்களா? கரெக்ட்டான விஷயத்த நம்ம தேவையானத எடுத்துக்கிட்டு, தேவையில்லாத வேணான்னு சொல்றோம்ல, அதுதான் உண்மையான சுதந்திரம். அததான் ஆதாம் ஏவாள் பண்ணாம தப்பு பண்ணாங்க. நம்ம அந்த தப்ப என்னைக்குமே பண்ணக்கூடாது. நம்ம சுதந்திரத்த நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவர் ஒரு நெனச்சிருப்பார்ல அந்த தோட்டத்துல அந்த மரத்த வைக்கிறப்ப, என் பிள்ளை கண்டிப்பா அதெல்லாம் பண்ணாது. நான் அந்த பிள்ளைய நம்பி தான் அந்த கனிய இந்த உள்ள வைக்கிறேன். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வச்சிருப்பாரு. ஆனா, ஆதாம் ஏவாள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம, ஒரு பொறுப்பு இல்லாம அந்த கனிய எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி தாங்க இருக்கும். நான் சொன்ன மாரி போன வாரம் நான் தாய்லாந்து போயிருக்கிறப்போ, அவங்க ஆபீஸ்ல எல்லாமே பாத்துக்கிட்டாங்க. எல்லா செலவுமே. ரூம்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு. அந்த ரூம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அது ஒரு நாள் வாடகையே 50,000 கிட்ட ஆவுது. நாங்க பே பண்ணல. ஆபீஸ்ல இருந்து பே பண்ணாங்க. அந்த கப்போர்டு திறந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா உயர்தர அந்த ஆல்கஹால் வகைகள் எல்லாமே உள்ள இருந்துச்சு.
ஆனா நம்ம நோ சொல்றோம் பாத்தீங்களா, இது எனக்கு தகுதி இல்ல. இதுதான் ஆண்டவர் வச்சிருக்க உண்மையான சுதந்திரம். சோ அப்படிப்பட்ட சுதந்திரமா நம்ம இருக்கணும். இன்னும் ஒரே ஒரு வசனத்த நம்ம படிச்சிடலாம். கலாத்தியர் 5:13. தமிழ் பைபிள் இருக்கவங்க படிச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல படிக்கிறேன். You are called to be free, but do not use your freedom to indulge the flesh. Rather, uh, love one another, serve one another in love அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது நீங்க ஃப்ரீயா இருக்கதான் அழைக்கப்பட்டீங்க, சுதந்திரத்திற்காக அழைக்கப்பட்டீங்க. ஆனா உங்களோட சுதந்திரத்தை மாம்சத்துக்கு எதுவா நீங்க பண்ணாதீங்க. உங்க சுதந்திரம் மற்றவங்களோட அன்புனால ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவை செய்யற சுதந்திரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இததான் நான் மூணாவது சொல்ல வந்த பாயிண்ட். நம்ம மத்தவங்களோட சுதந்திரத்தை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. நம்ம கீழே வேலை செய்யறவங்களோ, நம்ம கணவனோ மனைவியோ மருமகளோ, நமக்கு கீழே யார் இருந்தாலும் அவங்கள நம்ம இழுத்து பிடிச்சி அவங்களோட சுதந்திரத்தை நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது. சில நேரத்துல தவறான புரிந்து கொள்ளுதல்னால இப்படி இருந்தாதான் கரெக்டா இருக்கும், இப்படி இருந்தாதான் என் ஃபேமிலியை நடத்த முடியும், என் பிள்ளை நான் கிழிச்ச கோட்டை தாண்டக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணி நம்ம பிள்ளையோட ஆத்மாவை நம்ம இழந்து போகாம அன்புனால ஒருத்தருக்கு ஒருத்தர் சர்வ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் உண்மையா இருந்துரும். ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்திருக்காரு. அதுக்காக நன்றி செலுத்துவோம். அந்த சுதந்திரத்தை நல்ல விதமா நம்ம அனுபவிப்போம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக.